அப்படி சைட்டால் ஏதாவது கிளிக்கணும். இந்த வெங்காயத்தை துண்டு உண்டாக்கணும். ஃபுல்லாக வெட்டக்கூடாது, நார்மலாக. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் காணொளி ஒன்றுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிப்பி ரொட்டி தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிழங்கு ரொட்டி மாதிரி தான் இது செய்கிறது. ஆனால் இதுன்ற அந்த சேப் பார்த்தீங்கன்னா சிப்பி மாதிரி இருக்கும், அதனால சிப்பி ரொட்டின்னு சொல்கிறது. இதை வீட்டிலேயே எப்படி ஒரு எளிமையான முறையில் செஞ்சு எடுக்கலாம்ன்றது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்கப்படியாக காணொளிக்குள்ளே போகலாம். நான் இந்த உருளைக்கிழங்கையும் அவிச்சு தான் இன்றைக்கு நான் கிழங்கு ரொட்டி செய்ய போகிறேன். கிழங்கு ரொட்டி செய்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லபடியாக கழுவி எடுத்து அவிக்க விட போகிறேன். இது நுரையிலியா கிழங்கு, இந்த உறைஞ்சவே தோல் போயிடும். கொஞ்சம் மண் தன்மை தான், உறைஞ்சி கழுவி விட்டாலே தோல்கள் எல்லாம் போன மாதிரி இருக்கும். இதை நான் 2வது தரம் கழுவுறேன். திரும்ப கொஞ்சம் கிழங்கில் கொஞ்சம் மண் தண்ணியாக இருந்ததால் 2 தரம் கழுவுறேன். நல்ல கிழங்கு போல் இருக்குது, நல்ல மாப்பிடி மாதிரி இருக்குது பார்க்க. நீங்கள் அவிச்சு எடுத்தால் தான் தெரியும். அதுக்கு தண்ணி விடுறேன். கிழங்குக்கு மேலே கொஞ்சம் நிற்கக்கூடியதாக விட்டால் தான் அவியும் கிழங்கு. அடுப்பெரியுது, நான் அடுப்பில் வைக்கிறேன். வச்சுட்டு இதால் மூடி விட அப்புறம் மூடி விட்டால் தான் போதுமா அவியும். நாங்கள் இந்த கிழங்கு ரொட்டி செய்கிறதுக்கு 3 துண்டு கோதுமை மாவை நல்ல வடிவாக அரிச்சு எடுத்துருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் இவ்வளோ உப்பையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். நீதை நாங்கள் சுடு தண்ணி விட்டு நல்ல வடிவாக குழச்சி எடுக்கணும். நான் வடிவாக குழச்சி எடுக்க மாட்டேன்னால அம்மா இதை குழச்சி தருவாள். நல்ல வடிவாக சுடு தண்ணி விட்டு குழைக்க அவருக்கு பையன் கையில் ஊற்றி கையில் சுட்டுடுமெண்டு, அதுக்காக நான் குழைக்கிறேன். நல்ல வடிவாக நாங்கள் ரொட்டி குழைச்ச மாதிரி குழைப்பேன். இது அவிக்காதம்மா தான், பச்சைமா கோதுமைமா பச்சைமா. இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைச்சா எங்களுக்கு ரொட்டி தட்டேக்குள்ள லேசாக இருக்கும். அதோட கையிலே ஒட்டாமலும் வரும் எங்களுக்கு. அதால் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழைக்கிறோம். எண்ணெய் விட்ட உடனே வித்தியாசம் தெரியும், ஒட்டாது இப்படியே சேர்ந்து பேர். அம்மா நல்ல வடிவாக மாவெல்லாம் குழச்சி தந்துட்டா. இப்போ ஏதோ உருண்டை பிடிக்க சொல்லியிருக்காருன்னு தான் உருண்டையாக பிடிச்சி எடுப்போம். இந்த ஒரு உருண்டை பிடிச்சி காட்டணும், அப்படி தான் எடுத்து பிடிக்கணும். இந்த அளவுலாம் பிடிக்கணும் உண்டு. நாங்களே மிச்ச மாவையும் எடுத்து உருண்டை பிடிப்போம். எல்லாத்தையும் உருட்டி உருட்டி வச்சா தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் கொஞ்சம் சாஃப்டாக வருமா, கொஞ்சம் பேகமாக உருட்டுங்க. இந்த அளவில் மா எடுத்தால் காணுமோ? இந்த அளவுமா காணும். நல்ல உருண்டையாக இருந்தால் சரி. ரைட், காணும். அளவளவா நீங்கள் வச்சு விடுங்க, நான் உருட்டி எடுக்கிறேன். உருளைக்கிழங்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவிய வேணும் போல இருக்குது. ஒருக்கா நான் மூடிட்டு இன்னும் ஒரு கடுப்பிடிச்சு விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மா எல்லாத்தையும் அளவளவாக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இனி இதை தட்டி தான் நாங்கள் இதுக்கு நடுவில் கறி எல்லாம் வச்சு சுட்டு எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த கிழங்கு ரொட்டி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம். அதோட 3 பச்சை மிளகாயும் கருவேப்பிலை வாசத்துக்காக எடுத்துருக்கிறோம். பெரிய வெங்காயம் 2 நல்ல வடிவாக உரிச்சு எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் ஒரு ஏரியா கழுவி எடுப்பேன். எங்களை கிழங்கு அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு நான் இறக்க அப்புறம் இறக்கி வைப்போம். தண்ணியை வடித்து விட அப்புறம் வடித்து விட்டால் தான் நாங்கள் கிழங்கை உரிச்சு எடுக்கலாம். இதை நல்ல வடிவாக சின்ன சின்னதாக வட்டி எடுப்போம். தாளிக்கிறது சின்னனா வட்டுங்கோ. ஓ, கையை வெட்டுறையில எங்களை வெங்காயம் தான் வேணும். நாங்கள் இந்த வெங்காயத்தை அப்படி ஈஸியாக வெட்டலாம்னா அப்படி சைட்டால் ஏதாவது கிளிக்கணும். இந்த வெங்காயத்தை துண்டு உண்டாக்கணும். ஃபுல்லாக வெட்டக்கூடாது, நார்மலாக மட்டும் வெட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தால் இப்படி வெட்டி விட்டால் துண்டாயிடும். வெட்டி கொள்ளலாம். இந்த கடைசியாக இருக்கிறதோட இப்படி வெட்டி போட்டு கொத்தி விட்டால் சரி.
நாங்கள் இந்த 2 பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இந்த 3 பச்சை மிளகாயை நல்ல வடிவாக வெட்டி எடுப்போம். ஏன்னா வதக்கி எடுக்கிறதுக்கு தானே இப்படி வட்டம் வட்டமாகவே வெட்டி விடுவோம். ஓ அவிச்ச உருளைக்கிழங்க உரிக்கிறேன். இது கொஞ்சம் அந்த தோல் சரியான மெல்லிசாரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உரிச்சு கொண்டு இருக்கிறேன். பச்சை மிளகாயை நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். அதையும் இதோட எடுத்து போடும். கருவேப்பிலையே சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் உருவி எடுப்போம் கருவேப்பிலையை. கருவேப்பிலை நல்லதாக தான் பார்த்துப்படுங்களா. இப்போ கொஞ்சம் பழுதாகி கொண்டு வந்துட்டாங்க. முதல் நல்லா நின்றது கருவேப்பிலை. இப்போ மழையோட கொஞ்சம் இல்லையல் பழுதாகி கொண்டு வருது. கருவேப்பிலை என்னண்டம்மா விட்டது? ஒன்றொண்டா விட்டதோ இல்லாட்டி அடிக்கிட்டு அப்படியே வச்சு விட்டுங்க. ஒன்றொண்டா விட்டுனா அப்படி இஞ்சிடுமே. நான் ஒவ்வொரு காம்பா விட்டுறது ஒன்று கேட்டேன். அன்னைக்கு ஒவ்வொரு இல்லையா ஆகும். நான் படிக்கத்தான் ரொட்டி சுடுவேன் ஒன்று யோசித்தேன். எல்லாத்தையும் சேர்த்து உண்டா பற்றி கருவேப்பிலையை அப்படி ஒரே அடி அருவி எடுத்தோன்னா அது அடக்கு குழம்பிட்டு அப்போ அப்படியே அமர்த்தி வச்சுட்டு வெட்டி விடுவோம். இந்த அளவு காணுமாம்மா அப்படி வெட்டினா? அப்படி வெட்டினா காணும். அதே இதுக்குள்ளேயே சேர்த்து விடுங்க. வெங்காயம் மிளகாயோட சேர்த்து விடுங்க. எல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டேன். இதை வதக்கி எடுத்தா சரி. அம்மா உருளைக்கிழங்கு எல்லாம் உரிச்சவா ஒரு உருளைக்கிழங்கு உரிக்காமல் விட்டுட்டா. அதுக்குள்ளேயே உரிச்சு போட கொண்டு மிஸ் ஆகிட்டு. அப்போ அதை நான் எடுத்து உரிக்கிறேன். நான் வெட்டின வெங்காயம் மிளகாய் தாளிக்கிறதுக்காக தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக உரித்து எடுத்துட்டோம். இதை நாங்கள் கரண்டியாக மசிச்சு எடுப்போம். அப்படி நல்ல வடிவாக மசிச்சு எடுக்கலாம். அவிஞ்சிட்டு தானே நல்லா ஈஸியாகவே மசிஞ்சு வரும். நாஞ்சால மசிச்சு கொண்டிருக்கிறோம். நான் வெட்டி கொடுத்த எல்லாத்தையும் வடிவாக தாளித்து எடுக்கட்டும். அதுதான் எல்லாம் டைம் சரியாக வரும். ஒரே ஏரியா போட்டு கிண்டி எடுக்கலாம். தாங்கப்பேன் வெட்டி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள நான் வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்க்கிறேன். கடுகு வடித்ததோடய ஆக்கள் பயந்துட்டு நல்ல வடிவாக உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லா மசிய வேணும். மதிச்சு விடுவோம். நிறைய உருளைக்கிழங்கு தானே தான் கொஞ்சம் அமைச்சு மசிச்சா தான் நல்லா மசி பட்டு வரும். இதுக்குள்ள நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். அதோட 2-3 மிளகாய் தான் வெட்டினாங்க. கொஞ்சம் உரைப்பு காணாது. இதுக்குள்ளேயே நான் தூள் சேர்க்க போகிறேன். ஏன்டா கிழங்குக்குள்ளே போடைக்க தூள் மணம் அடிக்கும். இதில் பொரிஞ்சுதண்டா இல்லை தூள் மணம் அடிக்காது. கிழங்கு வாசமாக இருக்குது. அதோட நான் கிழங்கு அவிக்க உப்பெல்லாம் சேர்க்க இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்குள்ளே தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். எனக்கு இந்த உப்பு காணும். எல்லாத்தையும் நான் கட்டி விட போகிறேன். எனக்கு இது நல்லா பொரிஞ்சிட்டுது. நான் இந்த மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு கூட இதை சேர்க்க போகிறேன். இதை இனி போட்டு கட்டினீங்களா சரி. மசிச்சது காணுமா? ஓ மசிச்சது காணும். நாங்கள் இதெல்லாம் நல்ல வடிவாக மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இனி இந்த உருட்டி வச்ச மாவை எடுத்து ரொட்டியாக தட்டி அதுக்குள்ளே இந்த உள்ளுடனே சேர்த்து மடித்து எடுத்து ரொட்டி அதை சுட்டு எடுப்போம். நாங்கள் இனி இந்த மாவை எடுத்து நல்ல வடிவாக வட்டமாக வட்டி எடுப்போம். நாங்கள் ஒரு இதில் 4-5 இது வட்டி எடுத்து செய்யலாம். இதில் நாங்கள் இதை உருட்டி எடுப்போம். ரொட்டிக்கு உருட்டி எடுக்கிற மாதிரி இந்த மாவை நல்ல வடிவாக நல்ல தப்பையாக செஞ்சு எடுத்துட்டோம். இதே நீ நாங்கள் இந்த போனின்ற அளவில் வட்டி எடுக்க போகிறோம். வட்டமாக நல்ல கரையாக வச்சு வட்டி எடுத்தால் தான் நாங்கள் இதில் 2-3 வட்டி எடுக்கலாம். நாங்கள் இதை அப்படியே தூக்கினா வட்டமாக வந்துடும்.
இனி நாங்கள் இதை திருப்பி குழச்சி எடுத்து திருப்பி ரொட்டி மாதிரி செய்வோம். இதுக்கு நாங்கள் இனி அளவாக கறியை வச்சு அடிப்போம். சின்ன வட்டம் தானே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கறியாக தான் வைக்கலாம். அளவாக இருக்குமாம்மா இந்த அளவு கறி? கறியை நாங்கள் நடுவில் விட்டுட்டு மூட சரிக்கா வரும். எல்லாம் தட்டி நடுவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் இப்படி மற்ற அந்த கறி ஃபுல்லாக பரவி இருந்தால் தான் இந்த சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதால் மூடுவோம். பிரியாமல் அமர்த்தி விட்டா சரி. முள்ளு கரண்டி இருந்தால் இப்படி கரையா இப்படி கரை அமர்த்தி விட்டாலும் நிற்கும். இதுக்கு அவர் வைக்கிறார். இதை இப்படி நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் ரொட்டி மாதிரி இப்படி அமர்த்தி விட்டால் கறி எல்லா இடமும் பிராண்ட் இருக்கும் எங்களுக்கு உள்ளுக்கு. நாங்கள் சுட்டெடுக்க சரியாக வரும். எங்களுக்கு அப்போ நேரமாக போய் கொண்டிருக்க அப்போ எல்லா மாவையும் இதை மாதிரியே தட்டி எடுப்போம். முதல் ரொட்டின மாவில் பார்த்தீங்கன்னா 4 தான் வந்தது, இதில் 5 வந்துருக்குது. 4 ரொட்டினா நல்ல மெல்லிசா ரொட்டி நீங்கள் போல. ரைட் கரைக்க வைங்க. கூட்டிட்டு போல ஒன்றுக்கு மேலே வையுங்க. இதுக்கு மேலே நான் தரமோ ரைட். நீங்கள் மூடுங்க. கறி அமர்த்தி விட்டால் சரி, அந்த பிரிஞ்சு வராமல் இருந்தால் சரி, சுடுபடையில இப்படி ஒரு தட்டி விட்டால் கொஞ்சம் தட்டியாக இல்லாடாமல் இருக்கும், சுடுபடை லேஸாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் செய்து வச்சுட்டு தான் சுட போகிறோம். ஒரு தட்டில் 4-5 வச்சு சுடலாம் தானே. நாங்கள் கொஞ்சம் டைம் 2 கொண்டு வரதால கொஞ்சம் வேகமாக தான் செய்கிறோம். இதை விட பெரிய சைஸில் வேணுமென்றாலும் நீங்கள் வெட்டி எடுக்கலாம். இந்த டிஷ்ஷுகள் சின்ன கிண்ணங்கள் அதுகளாலையும் வெட்டலாம். நான் அந்த டம்ளரால் வெட்டுறபடியே சின்ன இந்த அளவில் பெருகுது. சூடாகிட்டு அந்த ரொட்டி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். ரொட்டியை வையுங்க. நாங்கள் இப்படி வச்சு சுட போகிறோம். ஒரு கல்லில் கணக்க வைக்கலாம். நாங்கள் சின்ன சின்ன தானே. நான் இது கொஞ்சம் வேகிட்டு நான் பிரட்டி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிப்பி ரொட்டியெல்லாம் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கு சிப்பி ரொட்டியோட பேர் வந்தான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை சுட்டு நல்ல வடிவாக பொரிஞ்சு வரையக்குள்ள இப்படி இந்த முன்பக்கம் ஒரு பக்கமும் இப்படி விரிஞ்சு வரும். இந்த சிப்பி மாதிரியே இருக்கும், அதனால சிப்பி ரொட்டின்னு சொல்கிறது. இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும். சுட இருக்கு. நாங்கள் இப்போயே நல்ல வடிவாக சுட்டு எடுத்து கொண்டு வந்து நாங்கள் நல்லா சுடுது. இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கறி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்ல வடிவாக போட்டு வதக்கி எடுக்க நல்ல வடிவாக வதங்கப்பட்டு வந்துருக்கு. மற்ற வந்து நாங்கள் இந்த ரொட்டியோட சேர்த்து வச்சு சுடைக்கி நல்ல வடிவாக சுடுபட்டு வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது மற்றது இந்த தனியாக இருக்காமல் கறி எல்லா இடம் பரவி இருந்தாலும் அந்த கறி வடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த சிப்பி ரொட்டியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கிழங்கு ரொட்டியெல்லாம் இதை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சின்ன சின்ன இருக்குங்க, பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுக்கணும். அப்போ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் இப்போ 2 நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.